வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞானம் கதிரு, ஒருவேளை அன்னை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருக்கப்பா. என்னண்ணே எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி இல்லப்பா, இப்ப நீங்க கிளம்புறீங்க, திரும்ப நம்ம பாப்பமா பார்க்க மாட்டோம்னு எனக்கு தெரியும். நீங்க வீட்டுல போய் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளை ஊட்டின்னு வாழ்ந்துட்டு போங்கப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே நான் எதுக்கு வாழணும்? பெத்த தாய், அந்த தாயே எனக்கு எதிராக போயிட்டா. வேற யாரப்பா நான் குறை சொல்ல முடியும்? தயவு செஞ்சு இது பதிலாம் பேசாதீங்க. ஒன்றும் இல்லைப்பா, அதை விடுங்கப்பா. ஒண்ணுப்பா, இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சத்தியமா சொல்றேன். பெத்த தாயே எனக்கு எதிராக மாறினது கஷ்டம்தான். ஆனா என்னதான் எனக்கு எதிராக மாறி இருந்தாலும் ஒரு நாள் நான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த தாயை பார்த்துட்டு மீனாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு அப்புறம் நான் அப்படியே போனாலும் பரவாயில்லப்பா. ஏப்பா கதிரு ஞானம், அந்த வீட்டுல திருமண நுழையிற சூழ்நிலை இருக்குமாப்பா? என்ன இப்படி சொல்றீங்க? இந்தாருங்க, இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் போய் 2 நாள் தான் அந்த வீட்டை தலைகீழ மாத்தி திரும்பி எங்க அண்ணனை ராஜா மாதிரி வர வச்சு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கல, என் பேர் கதிர் இல்லைன்னு இது உங்க மேல சத்தியமா சொல்லிட்டு போறேன். நம்புங்கண்ணே, நம்புங்க. திரும்பி உங்களை கூட்டிட்டு போறதா என் வேலை. நானும் இருக்கேன், இதை நடத்தி காட்டுவோம்னே. சத்தியம்ண்ணே, உங்க மேல சத்தியம்ண்ணே. இவ என்ன நம்புறா நம்பல, நான் அவ கூட நிப்பேன். இதை நீங்க நம்பணும்னு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு உங்களை கூட்டு போவோம்னு உறுதினே. நம்புங்க. ஏய் ஆனா உங்களை விட்ட எனக்கு யாரா இருக்கா? இப்போ நான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு அலையிறேன்ல, ஏன் அலையிறேன்? என்ன நம்பிக்கையில் அலையிறேன்? என் தம்பிங்க என் கூட இருக்கீங்கிற நம்பிக்கையில தான் அலையிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சதை முயற்சி பண்ணுங்க. முடியலையா பரவாயில்ல, அண்ணனை மறந்துருங்கப்பா. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அண்ணே. ஏன் இப்படி பேசுறீங்க? தம்பியை நம்பிக்கையோட கிளம்புறாங்கல்ல, போயிட்டு வரட்டும்ண்ணே. நான் காரியத்தை அனுப்பிச்சுட்டு வரேன், அவங்கள வழி அனுப்பி வைங்கண்ணே. சரி போங்க, நல்லபடியா போயிட்டாங்க. நம்ம நினைச்சது நடக்கட்டும். சந்தோஷம். போங்கப்பா. டே கரியாளா, நீங்களும்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, போ. நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? நீ போப்பா. உங்களை இங்க ஒத்தையில விட்டு நான் எப்படி மாமா போவேன்? யாராவது ஒருத்தர் உங்க கூட இருக்கணும்ல. என்னைக்கு உங்களை தனியா விட்டு போயிருக்கேன்? ஏண்டா கரியாளா, நீ எங்க அம்மா வயிற்றுல பிறந்தியா இல்ல கொண்டாங்க கொடுத்தேன் உறவா? நீ யாருப்பா? நீ ஏன் என் கூட விட்டுட்டு தர்ற? அப்படி நான் உனக்கு என்னடா பண்ணேன்? ஒன்றும் பண்ணலையப்பா. என் தங்கச்சியோட கல்யாணம் பண்ணி வச்சேன், அவளும் உன் கூட வாழல. என் பொண்ணை கட்டித்தரலான்னு முடிவு பண்ண, அதுவும் முடியல. எதுக்குடா நீ என் கூட ஓட்டிட்டு கிடக்க? கிளம்பா போ. அம்மா, நீங்க கட்டி கொடுத்தாலும் சரி, கட்டி கொடுக்கலனாலும் சரி, நான் உங்க காலை சுத்தி தான் கிடப்பேன் மாமா.
நீங்கள் வர்றதா இருந்தால் உங்கள் கூட அந்த வீட்டில் காலை வைப்பேன், இல்லைன்னா கண் காணாமல் கூட போயிடுவோம் மாமா.